நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/7/2024க்கான ராசி பலன்கள். ஜூலை மாதம் வியாழன்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15. மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 7:23 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த சமூகத்தில் உங்களை பற்றி நல்ல மதிப்பீடு உருவாகும். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. எளிமையாக பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழம்பி விட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். எளிமையாக எல்லாம் நடக்கும், பயப்பட வேண்டாம். இன்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேறுங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உணவுப் பொருட்களை நீங்கள் தரமறிந்து உண்பது நல்லது. ஓய்வு நேரத்தில் இசையை ரசித்து மகிழ்வீர்கள். இன்று ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று கூட சொல்லலாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே சின்ன சின்ன குறுக்கீடுகள் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்ல புரிதல் உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடும். சந்திராஷ்டிரம் முடியட்டும். பின்னொரு நாட்களில் நாம நல்ல முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாகவும் பொறுமையாகவும் செல்வது நல்லது. எதிலும் குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் கொஞ்சம் பொறுமை காப்பதும் விட்டு பிடிப்பதும் நல்லது. காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு முயற்சி எடுக்க வேண்டும். விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும். ஏனோ தனமாக விளையாட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர் கேட்ட உதவியை செய்து கொடுப்பீர்கள். காசு பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி. இந்த நாள் குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விட வேண்டும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலமாக நடைபெற கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. இன்று பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். பஞ்சாயத்துகளும் பண்ண வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உணர்ந்து இருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை. நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருமண கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அதிர்ஷ்டமான சூழல் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிடித்தமான விஷயங்களை செய்து முடிக்க முடியுங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வது மிக நல்லது. இந்த நாளை நீங்க மன அமைதியுடன் கொண்டாடினால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்ற காரிய அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்கள் நண்பரிடம் சொந்த விஷயங்களை பேசுவீர்கள். நல்ல தீர்வுக்கான ஆலோசனை இன்று கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சி இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். எளிமையாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. வெகு நாட்கள் வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியும். புதிய முயற்சியால் எதிலும் இன்று வெற்றி கிடைக்கும். என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்பட கொடுங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்களும் நல்லபடியாக ஒவ்வொன்றாக நடந்தேறக்கூடும்.
என்று மனதில் பயம் மட்டும் வேண்டாம். பணவரவு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். விரக்தி மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். பொருள் வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். பொறுமையாக இருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செல்வாக்கு கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். சந்தோஷம் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. நண்பரிடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சொந்த விஷயங்களை மற்றும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். அதாவது ரகசியங்களை கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. ரோகிணி. எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்க கொடுங்க. இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்று எதையும் ஒரு முறைக்கு சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மிகவும் அற்புதமாக வழிநடத்தினால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிருக சிரிஷம். மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. காரியங்களை ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நல்ல நல்ல விஷயங்களும் நடைபெற கொடுங்க. வெகு நாள் வாங்க நினைத்த பொருளையும் வாங்கக்கூடும். என்று சொந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பாக பேசியவர்கள். இல்லத்தில் நல்ல முடிவும் கிடைக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. விரக்தி மனப்பான்மையுடன் காணப்படுவீர்கள். என்று எதிலும் நீங்க சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் மட்டும் அதிகம் பேச வேண்டாம். மன அமைதி பாதிக்காமல் நடந்து கொள்வது நல்லது. செயல்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற குளறுபடியை சரி செய்து விடுவீர்கள். அளவான பண வரவேண்டி கிடைக்க கொடுங்க. உறவினர் வகையில் அதிகம் பண செலவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். தூக்கமின்மை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனதில் தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சுத்தமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. வேலை பளு குறைந்து காணப்படுவீர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே நடக்க கொடுங்க. மனக்கவலை நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். நீங்கள் எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக வெற்றி கொள்வீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பது நல்லது. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் சுய முயற்சியால் வெற்றி பெற முடியுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. இன்று சக மாணவர்களை கொஞ்சம் நீங்க கூட வைத்துக் கொள்வது நல்லது. மாணவரிடம் நீங்க சிரித்து பேசி பழகுவது நல்லது. முன்கோபம் காட்ட வேண்டாம். தொழில்நுட்ப கல்வியில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் அதிகம் பேச வேண்டாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியுங்க. கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும். திருவாதிரை. கொஞ்சம் நீங்க நிம்மதியாக இருக்க வேண்டும். அதற்கு மனதில் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உறவினர் வகையில் அதிக லாபம் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க நெருக்கமானவரிடம் நேரம் செலவழிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம்.
மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பின் பெருமையை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக வளர கொடுங்க. அரசியல்வாதிகள் பதவி பெற அனுகூலம் உண்டாகக்கூடும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் உங்களுக்கு கவலை வேண்டாம். மகன் அல்லது மகள் திருமணத்திற்கு ஏற்பாடுகளை இன்று நீங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவரின் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இன்று அதிகரிக்கக்கூடும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் கண்டிப்பாக நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷனும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இன்று அதிகரிக்க கொடுங்க. நண்பர்களால் தேவையான உதவிகளையும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக வாழ்வீர்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டாம். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. இன்று மாணவர்கள் மிகவும் யோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் என்று வெளிப்பட கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிந்த அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கொண்டாடி மகிழ முடியும். பூசம், இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று யோசித்து செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பொருளாதார அடிப்படையில் உங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம், என்று மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூட்டும். என்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கையும் ஏற்பட கொடுங்க. முயன்றால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பின் பெருமையை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். வழக்கத்திற்கு மாறாக பணி தொந்தரவு கொஞ்சம் ஏற்பட்டது சரியாக கூடும். செயல் நிறைவேற கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டம் மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அரசின் சட்ட திட்டங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும். சிக்கன செலவுகளை நீங்க கடைபிடிக்க வேண்டும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. பண கடன் பெறுவதை நீங்க கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிகம் விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். இரவல் கொடுக்க வேண்டாம். என்று உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. வேண்டாத நபர்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான உபாதைகள் கொஞ்சம் வந்து மறையுங்க. வருமானத்திற்கு குறைகள் ஏதும் ஏற்படாது. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் கண்டிப்பாக எடுத்த காரியம் கை கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கூட்டும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. என்று சிம்ம ராசினியர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். லாபம் தாமதப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாகும். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவீர்கள். பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கிவிடும். என்ன ஒன்று உடல் சார்ந்த பகுதியில் வழி இருக்குங்க. பெண்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. காதல் கண்டிப்பாக சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். வெற்றி நோக்கி செல்லும். காதலில் நீங்க கண்டிப்பாக
இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண்பது நல்லது. என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இப்போதிலிருந்தே முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வழக்கத்திற்கு மாறான பணி தொந்தரவு கொஞ்சம் இருக்கக்கூடும். சிக்கன செலவுகளை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. எப்படியும் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள். என்று எடுத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். புண்ணிய காரியங்களை நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். என்று உங்களுக்கு வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. பூரம். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக விலகி செல்லும். பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாக கொடுங்க. பண கடன் பெறுவதை கொஞ்சம் நீங்க குறைத்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். இருக்கும் பிரச்சனை நீங்க சரி கட்டிக் கொள்வது நல்லது. கொடுத்தோம் எடுத்தோம் என்று எதிலும் இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்திரம். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எடுத்த முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். சிக்கன நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கத்திற்கு மாறான பணி உங்களுக்கு தொந்தரவை கொடுக்குங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெருமைப்படும் விதமாக இன்று இருக்கக்கூடும். இன்று வருமானத்திற்கு குறைகள் எதுவும் இருக்காது. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். கண் இமைக்கும் நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். இன்று காலை நேரமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த நாள் நல்ல பலனை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் செயல்திறனை இன்று பிறர் உணர்ந்து பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவில் குடும்ப தேவை நிறைவேற்றி விடுவீர்கள். பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட தூர பயணங்கள் ஒன்று இன்று ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அது உங்களுக்கு வெற்றிக்காகவே இருக்க கொடுங்க. மனசுக்குள்ள ஒருவித திடகார்த்தமான நம்பிக்கை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. புதிய ஆர்டர்களும் இன்று கிடைக்கக்கூடும். முக்கிய நபர்களின் ஆதரவும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் எச்சரிக்கையுடன் ஓட்டி செல்வது நல்லது. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர் பார்வையில் படும்படி நீங்க பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையாக நடத்துவீர்கள். செலவுகளை கூட கட்டுப்படுத்தி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல நீங்க கண்டிப்பாக மாற்றத்தை உணர்ந்து கொள்வீர்கள். இன்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் உற்சாகம் பொங்குங்க. அது மட்டுமில்லை, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இப்போதிலிருந்தே முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நினைத்தது நடக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று மனசுக்குள்ள திடகார்த்தமான நம்பிக்கை இருக்குங்க. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. கூடுதல் பண வரவில் குடும்ப தேவையை நிறைவேற்றி விடுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன தைரியம் உண்டாக கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, சாதிக்க முடியுங்க. அஸ்தம். இன்று உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள்.
வாங்கிய கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள், கொடுத்து விடுவீர்கள். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். முகப்பொலிவு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை, இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு தடையிலும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. முக்கிய முடிவில் தெளிவாக எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிறர் உணர்ந்து உங்களை கண்டிப்பாக பாராட்டுவார்கள். பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். என்று முடியும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாட்டுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள், என்று நீங்கள் மிகவும் அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நேரம் காலம் பார்த்து சில இடங்களில் நீங்கள் நடந்து கொள்ள முடியுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். அடுத்தவர் மீதான நம்பிக்கை உங்களுக்கு குறையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். கடினமான சூழ்நிலையை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி எப்பொழுதும் சாதிக்க பார்ப்பீர்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக்கூடும். அதிக உழைப்பால் இன்று பணி இலக்கு நிறைவேற கொடுங்க. தொழில் பணி சுமையும் இன்று அதிகரிக்கக்கூடும். அளவான பண வரவை இன்று கிடைக்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவரின் திறமையை நீங்கள் பாராட்டி அவர்களுக்கு சன்மானமும் வழங்குவீர்கள். உங்கள் கையால் இன்று வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்ல முடியும். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பாடு கொடுங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மிகப்பெரிய செயலையும் இன்று சவாலாக ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. யோகமான நல்ல பலனை பெற முடியும். பெண்கள் என்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக கண்டிப்பாக வாழ்வீர்கள். பெண்கள் முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று காதல் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, வெளிநாடு சென்று பயிலக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்ற மன தடுமாற்றமோ குழப்பமோ ஏற்பட்டது சரியாகும். மற்றவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கடந்த கால சிரமத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. எழுபறியான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. ஸ்வாதி, என்று கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். முடிஞ்சளவு யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுவது நல்லது. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். மூட நம்பிக்கைகளில் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திசை திருப்பமும் இன்று ஏற்படக்கூடுங்க. விசாகம், கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். முடிவுகளை எல்லாம் இருவரும் கண்டிப்பாக நல்ல விதமாக எடுக்க வேண்டும். பிரச்சனைகளை லாபகமாக கையாள வேண்டியிருக்கும். சிந்தித்து செயல்படுவது எதிலும் நல்லது. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். காசு பணத்தை சேமிக்க வேண்டும் என்று நினையுங்கள். கண்டிப்பாக திறமையால் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல சன்மானமும் இன்று கிடைக்கக்கூடும். மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கனகச்சிதமாக நீங்களும் செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய காரியத்தில் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. நீண்ட நாட்களாக எழுத்து கொண்டிருந்த காரியங்களிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த நாள் மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரிய கொண்டாட்டங்கள் என்று கலந்து கொள்வீர்கள். அடுத்தவர் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். அன்றாட பணிகளை விரைவாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி விட முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் உருவான மந்த நிலை மாறும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். உணவு உண்பதில் இருந்து கட்டுப்பாடு கொஞ்சம் வேண்டுங்க. அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நெருங்கிய நண்பருடன் இருந்து விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சண்டை சச்சரவுகள் ஓரளவு விலகி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. பண உதவி எதையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறும் ஏற்படக்கூடும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு மனசுக்குள்ள தியானம் போன்றவற்றில் ஈடுபட பாருங்கள். மனதை அமைதிப்படுத்துவது ரொம்ப நல்லது. சண்டை சச்சரவுகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். உபரி பண வருமானம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களில்
வெற்றி ஏற்பட கொடுங்க. நீங்க நினைத்தது கண்டிப்பாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இன்று இருக்க கொடுங்க. அதிக அளவு பணவரவு வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிதி நிலைமை எல்லாம் சீர்படும். கடன் பிரச்சனைகள்ல ஓரளவு நீங்க சரி கட்டி விடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்குங்க. காரிய அனுகூலம் இன்று ஏற்படக்கூடும். புத்தி தெளிவும் இன்று உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று பலம் பெற கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனோ தைரியமும் இன்று அதிகரிக்க கொடுங்க. மனக்குழப்பமும் கண்டிப்பாக நீங்குங்க. பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய செயலில் கண்டிப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை கண்டிப்பாக உயரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை நல்ல விதமாக செலவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. காதல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது நல்லது. காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லத்திற்கு நாம உதவியாக இருக்க வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வழியிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர் வருகை இருக்கக்கூடும். செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அடுத்தவர் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையுங்க. எதையும் பார்த்து பார்த்து செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அனுஷம். என்று பணவரவு சீராக வரக்கூடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். தொழில் ரகசியங்களை வெளியில் இன்று பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண உதவி எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக கிடைக்குங்க. என்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குழப்பம் மட்டும் வேண்டாம். கொஞ்சம் நீங்க அவசரப்படாமல் செயல்படுவது எதிலும் நல்லது. கேட்டை. என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்களும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்கள் வாங்கிய கடனையும் கண்டிப்பாக அடைக்க முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று உறவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மனசுக்குள் தைரியம் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். என்று நீங்க புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. உங்கள் செயல்களில் நியாயம் நிறைந்து காணப்படக்கூடும். பலருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். உங்கள் மீது நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சத்தான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு திருப்பத்தையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்க கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ஜெயமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கக்கூடும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. விருப்பங்கள் ஒரு பக்கம் கைகூடிவிடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் பதவிகள் கிடைக்க கொடுங்க. அரசு துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் ஒரு வேலையை செய்யுங்கள். இல்லையேல் விட்டுவிட பாருங்கள். எதிலும் நீங்க அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். பெண்கள் என்று தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வீர்கள். தைரியமாக சில முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் யோசித்தும் சிந்தித்தும் செயல்பட்டால் எதிலும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பயப்பட வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்கள். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். உயர்கல்வியில் சாதிக்க வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு நாம உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் வெளிப்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுங்க. புகழ்ச்சி இன்று உண்டாக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். சிக்கல் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். எடுத்தோம் கொடுத்தோம் என்று எதிலும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விடாமுயற்சியுடன் காரியங்களில் ஈடுபட்டும் வெற்றி பெற முடியுங்க. விருப்பங்கள் அனைத்தும் இன்று கைகூடிவிடும். புதிய பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். காசு பணத்தை கொஞ்சம் செலவாக மாற்ற வேண்டாம், சேமிப்பாக மாற்ற பாருங்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் என்று வீண் பகை கண்டிப்பாக வேண்டாங்க. யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். எடுத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடும். விருப்பங்கள் கூட ஓரளவு கைகூடிவிடும். சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதற்காக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்கள் செயல்களில் இன்று மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. கடன் பிரச்சனைகளை லாபகமாக அணுகி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்கள் நாள்பாட்டு வியாதியிலிருந்து குணமாகும் நாள் என்றே சொல்ல முடியும். கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக இருந்த உடல் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. வாய்வு அதிகம் ஏற்படுத்திய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல நல்ல செய்திகள் வீடு தேடி வரக்கூடுங்க. நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக நடைபெறக்கூடும். உபரி பண வருமானமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனைவியின் அன்பு பாசத்தால் மனம் மகிழ்வீர்கள். சிறு உபாதைகளாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் வரக்கூடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொல்லை தந்தவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் என்று அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளின் விருப்பத்தை இன்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. விருந்தினர்கள் வருகையின்றி இருக்கக்கூடும். மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக கூடிவிடுங்க. விடாமுயற்சியுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலனும் இன்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று வீண் விரயம் செய்ய வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்கோபமாக யாரிடமும் பேச வேண்டாம். பெண்கள் கணவனிடம் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டும். மனம் திறந்து பேசுங்கள், வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள், வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது சிறப்பை கொடுக்குங்க. ஆசிரியர்களிடம் தயவு செய்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெற்றோரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று விருந்தினர்கள் வருகையின்றி இருக்க கொடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவர்களை இன்று அடையாளம் கண்டுகொள்வீர்கள். விருந்தினர் வருகையின்றி இருக்கக்கூடும். சுய மரியாதை அதிகரிக்க கொடுங்க. என்று விடாமுயற்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருவோணம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மனதில் ஏற்பட்ட கவலைகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்க கொடுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிந்த அளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. அவிட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிலும் ஆர்வம் உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. விருந்தினர் வருகையின்றி இருக்கக்கூடும். மதிப்பும் மரியாதையும் கூடிவிடுங்க. செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேண்டா வெறுப்பாக யாரிடமும் பேசிவிட வேண்டாம். யோசித்து எதையும் பேசுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள்,
என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றும் நாளாக இருக்க கொடுங்க. உங்கள் மனசுக்குள்ள இனம் புரியாத சஞ்சலம் ஏற்பட்டு பின்ன சரியாகும். சிறு செயலும் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகவே தோன்றும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியுங்க. எல்லோரும் மத்தியிலும் இன்று தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு ஊக்கம் உண்டாக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணங்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவசியம் இல்லாத பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். என்று பணம் பரிவர்த்தனையில் கொஞ்சம் நீங்க யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவளால் நட்பும் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்புடன் நடைபெறக்கூடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. என்று பெண்கள் குடும்பத்தில் சாதகமான பலனை பெறுவீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று காதலை நீங்க முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்கள் இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி பெறக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அபிட்டம். என்று நீங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வேலைகளை எல்லாம் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வாக்கு பலிதமும் இன்று உண்டாகக்கூடும். இன்று புதிய நபர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய வரக்கூடுங்க. அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சதயம். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். நிறைவான காரியங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் ஏற்படக்கூடும். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். விருந்தினர் வருகை இருக்கக்கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. போராட்டாத்தி. நன்மைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். அறிமுகம் இல்லாதவர் மூலம் சில முக்கிய தெளிவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் விலகி செல்லக்கூடுங்க. என்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று யாரையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதும். தெளிவான சிந்தனை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சகோதர சகோதரிகளிடம் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் ஈடுபட வேண்டாம். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மேனும் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். சிறு செயலும் உங்களுக்கு கடினமாக தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை கண்டிப்பாக நல்வழி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. சராசரி அளவில் இன்று பண வரவு கிடைக்குங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சக நண்பருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. குழப்பம் இல்லாமல் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடியவரை இன்று வீண் விவாதங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி கொடுக்குங்க. சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்தும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை கண்டிப்பாக சீர்படுங்க. எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் உறவுகளுடன் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். கொடுத்த பகை காப்பாற்றி விடுவதால் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதலில் உங்களுக்கு நல்ல புரிதல் உணர்வு ஏற்படுங்க. காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள்.
வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்தியவர்கள். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்குங்க. புது புது விஷயங்களில் தெளிவு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணியுங்கள். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த நாள் உங்களுக்கு மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆடி மாதம் தொடங்கிவிட்டதினால் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் குழப்பம் அடைவீர்கள். அதனை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். மாறுபட்ட சோதனை இன்று கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்தினால் எதிலும் வெற்றி இருக்கும். உத்திரட்டாத்தி. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காலை நேரம் ஓரளவு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவேறாத பணியை கண்டிப்பாக நிறைவேற்றிவிட முடியுங்க. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். மாற்றங்கள் நிலவக்கூடிய அளவில் இந்த சூழல் இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். ரேவதி. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடியை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலைதூர பயணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களை சென்று பண வரியும் செய்ய வேண்டாங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.